வணக்கம் மக்களே, வெல்கம் டு மவிஷாவின் குரல். ஒரு கேள்வி, ஒரு சிந்தனை, ஒரு மாற்றம். நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய கேள்விகளையும் ஆழமான சிந்தனைகளையும் ப்ராக்டிக்கல் லைஃப் லெசன்ஸையும் சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு ஜேர்னி இது. நான் உங்கள் ஹாஸ்ட் மவிஷா. வெல்கம் டு எபிசோட் நம்பர் 2. உங்களுக்கு எப்போவாவது இப்படி தோணியிருக்கா, ஏன் எனக்கு மட்டும் லைஃப் இப்படி இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது? இந்த ஒரு கேள்வி தான் நம்ம சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருடுற கம்பேரிசனோட ஒரு ஆரம்பம். உண்மை என்னென்னா, நம்ம எல்லாரும் ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து லைஃப்பை ஆரம்பிக்கல. சிலருக்கு வாய்ப்புகள் சீக்கிரமாக கிடைக்கும், சிலருக்கு ஒவ்வொரு வாய்ப்புமே கஷ்டப்பட்டு போராடி கிடைக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு சப்போர்ட் இருக்கும், சிலர் தனியாகவே வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது லைஃப் இஸ் நாட் ஃபேர்னு சொல்கிறது நேச்சுரல் தான். ஆனால் அந்த உண்மையை அக்செப்ட் பண்ணாமல் தினம் நம்ம வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். சைக்காலஜிக்கலாக அதுதான் க்ரானிக் கம்பேரிசன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வேல்யூவை, நம்ம சந்தோஷத்தை, நம்ம வெற்றியை எப்போவுமே மற்றவங்களோட வாழ்க்கையை வச்சு அளக்கிற நிலை தான் இது. இதை தான் லெத்தம் தியரியோட ஆத்தரான மெல் ராபின்ஸ் சாப்டர் 9 எஸ் லைஃப் இஸ் நாட் ஃபேர்ல இட்ஸ் நாட் அபவுட் த ஹேண்ட் யூ ஆர் டீல்ட், இட்ஸ் அபவுட் ஹவ் யூ பிளே இட்னு சொல்லியிருக்காரு. லைஃப் ஒரு கேம் மாதிரி தாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி கார்ட்ஸ் அமையாது. சிலருக்கு கார்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கேம் முடியும் போது ஜெயிக்கிறது யார்கிட்ட பெஸ்ட் கார்ட்ஸ் இருக்கிறத வச்சு கிடையாது, யார் அந்த கேமை சிறப்பாக விளையாடி இருக்காங்கன்னு வச்சு தான் வின்னரை டிசைட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஃபோக்கஸ் ஏன் அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அமையுது அப்படிங்கிறது இல்லாமல் அதற்கு பதிலாக என் கையில் இருக்கிறத வச்சு நான் என்ன க்ரியேட்டிவாக உருவாக்கலாம் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ ரிமெம்பர், life does not reward the person with best cards. It rewards the person who plays their cards best.